ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்ம ஒரு வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன அடைய வேண்டுமோ அவன் அதை அடைந்தான். ஐஸ்வர்யவனானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஈசாக்கு அமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் கூட ஒரு சோதனையிலே ஜெயித்தார். என்ன சோதனை? தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக தேவன் கேட்டபோது அவன் மனமோந்து அந்த பலியை செலுத்த தயாரானான். ஹல்லேலூயா. அந்த மகனை பலியிடவன் சென்ற போது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானே என்று பார்க்கும்போது அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய மனிதர்களை காட்டிலும் தேவனுடைய சந்ததிகளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இங்க ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அவன் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய தகப்பனாய் ஈசாக்கு ஆண்டவரை பின்பற்றி இருந்தான், ஆண்டவரை தெரிந்து கொண்டான், ஆண்டவருக்காக வாழ்ந்தான். ஹல்லேலூயா. இந்த நாட்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பட்ட கஷ்டத்தை நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது. நான் இருக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் எப்படியாயிலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ரொம்ப கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டி வைக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம்ம தான் கடனை கட்டுறோம். அந்த கடனை கற்றவரை பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம படுற கஷ்டம் எல்லாம் நாம அனுபவிக்க முடியறதில்லை, ஆனா நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இங்கே இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடி ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் தேவனை ஆராதித்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான், தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றான், தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது, தேவன் சொன்னதை அவன் செய்ய முன் வந்தான். அப்பொழுது அவனுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறதான பெற்றோர்களாகிய நாம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை ஆராதிப்பதினாலே நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் நாம் தேவனுக்காக வாழும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களினாலே உண்டானது. ஹல்லேலூயா. ஆதியாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆபிரகாமை அழைத்து தேவன் பேசும்போது அங்கே சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா.
ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை போலத்தான் ஆபிரகாமும், என்ன எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு குழந்தைகள் இருந்து என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. எப்போது சொல்லுகிறார் என்றால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத போதே அதை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அல்லேலூயா. 99 வயதாகிவிட்டது, பிள்ளைகள் இல்லை. இப்பொழுதும் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத, எதிர்காலம் இல்லாத, பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அங்கே சொல்லும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை காட்டிலும் நம்முடைய சந்ததிகளை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நம்ம அப்படிதான் கவலைப்படுறோம். எல்லா பெற்றோர்களுக்கும் கவலை என்னவென்றால், நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது, நான் இருக்கிறத விட என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா தகப்பன்மார்களுக்கும் உண்டு. அதை அறிந்துதான் தேவன் இங்கே சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். அல்லேலூயா. கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் இல்லாம இல்ல, என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுப்பேன், அவனுடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான் என்று இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் மீண்டும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் கொண்டிருக்கிற அக்கறை காட்டிலும், நம்முடைய சந்ததிகள் மேல் கொண்டிருக்கிற அக்கறைகளை காட்டிலும் தேவன் நம்முடைய சந்ததிகள் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல் அதிக கரிசனையுடையவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாம சொல்ற, நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட கஷ்டத்தை நீ உன்னுடைய பிள்ளைகள் படாது, ஏனென்றால் நான் அவர்களுக்கு தேசத்தை கொடுப்பேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னார். எப்பொழுதெல்லாம் ஆபிரகாமை பார்த்தாரோ, எப்பொழுதெல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தத்தில் எல்லாம் அவருடைய சந்ததிகளை குறித்து கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்ததிகளை, நம்முடைய பின்வருகிற நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே சொல்லும் போது, 21ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆபிரகாமை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய சந்ததிக்கு சந்ததிக்கு சந்ததிக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, அவன் வருகாலத்திலே அவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பேன் என்று, அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நாம் நம்முடைய சந்ததியின் மேல் கொண்டிருக்கிற அக்கறை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்முடைய சந்ததியின் மேல் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே வாசிக்கும் போதும், 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், 16:10 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா.
உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு எந்த ஒரு எதிர்காலத்திலே தனக்கு பிள்ளைகள் இருக்கும் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்விதமாக இருக்குமோ என்று நம்ம அங்கலாய்க்கிறோம். எப்படி வாழ போறாங்க, அவங்களுக்குன்னு நம்ம எதையும் சேர்த்து வைக்கல, அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி வைக்கல, அவங்களுக்கு எதையும் சேர்த்து வைக்கல, இவங்க எதிர்காலம் எப்படியா இருக்குமோ என்று நாம் அங்கலாய்க்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் அவ்விதமாகவே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை 8-9 வாசிக்கலாம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், பரதேசியா என்றால் அவனுடைய சொந்தம் இல்லாம இருக்கிறான்னு அர்த்தம். கானான் அவனுக்கு சொந்தம் இல்ல. கானான்லே அங்கே ஆபிரகாமுக்கு எந்த சொந்தமும் இல்ல, அது சொந்தமான பூமியும் இல்ல. ஆனால் இங்கே சொல்ல, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ பெற்றோர்கள், தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய கவலை விட்டு விட்டு ஆண்டவரை தேடுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்ட தேவன், அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன், அவளுக்கு சுதந்திரமாக கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த தேவன் இருக்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம கவலைப்படுறதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படலாம். எப்படி இருக்க போறானே, நல்லா படிக்க மாட்டேங்கிறானே, மார்க் வாங்க மாட்டேங்கிறானே, இப்படி எல்லாம் இருக்கிறானே என்று நம்ம கவலை தான் பட முடியும். பிள்ளைகளுடைய எதிர்கால சந்ததிக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் கர்த்தரை தேடும் போது, நாம் கர்த்தருக்காய் வாழும் போது கர்த்தர் நம்முடைய சந்ததிகளுக்கு தேசத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகவே பெற்றவர்களாகிய நாம் தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும். தேவனை நேசித்து தேவனுக்கு பிரியமாக ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல நாம தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். அப்போ நாம் நமக்காக ஆண்டவரை தேடாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகளுக்காக ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல நம்ம வேலை செய்யறதெல்லாம் நமக்கு இப்போ அண்டன்னைக்குள்ள செலவுக்கே போறதில்லை. நம்முடைய தேவைகளுக்கு கூட அதை சந்திக்க முடியல. எதிர்காலத்துக்காக எங்க சேமித்து வைக்க முடியும்? ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்காக எதையாவது சேமித்து வைத்தார்கள். ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள், ஒரு வீட்டை வைத்திருந்தார்கள், கொஞ்சம் பணத்தை வைத்திருந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வாழுகிற நாம் நமக்கே போதல, நம்முடைய சந்ததிக்கு எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நம்முடைய சந்ததிகளுக்கு எதையாவது சேர்த்து வைக்க முடியுமானா முடியாது. அப்படித்தான் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு சம்பளம் வந்தாலும், எவ்வளவு தேவைகள் வந்தா, எவ்வளவு நமக்கு பணம் வந்தாலும் அதற்கான செலவுகளும் வந்து விடுகிறது. எதை சேமித்து வைக்க முடியல. அதனால நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 8-9 தான் வாசித்தோம். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24:7 ஆதியாகமம் 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து எனக்கு எலேசரை அனுப்பி தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை பார்க்க அனுப்பும் போது கூட அந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறார் என்றால், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர் நம்புறாரு. ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்புறாரு. ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்றாரு. அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அதான் சொல்லணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை நல்லா வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீ நல்லா இருப்ப. மற்றபடி உன்னுடைய படிப்பினாலோ உன்னுடைய திறமையினாலோ நீ நல்லா இருக்க போறதில்ல. நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் அதைத்தானே இங்கே ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் இங்கே திரும்ப சொல்லுகிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பெற்றோர்களாகிய நாம், ஆவிக்குரிய பெற்றோர்களாகிய நாம எப்போதும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். தேவன் தந்த வாக்குத்தத்தை தான் நாம் மற்றவர்களிடத்தில் சொல்லணும். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பிறருக்கு சொல்லும் போது அதனாலே தேவனுடைய நாமம் மையப்படும். அல்லேலூயா. இங்கே எலியேசரிடத்திலே ஆபிரகாம் அதைத்தான் சொல்லுகிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இங்கே சொல்ல உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்குரிய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆணையிட்டு இருக்கிறார், சத்தியம் பண்ணி இருக்கிறார். ஆணைன்னா என்னது? சத்தியம். ஆண்டவர் நமக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறார். என்ன? உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்குது? எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்னுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய திறமையினாலோ என்னுடைய பிள்ளைகளுடைய திறமையினாலோ அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறதில்லை. நான் கர்த்தரை தேடினதாலே கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படியாக, அந்த சத்தியத்தின்படியாக அவர் எனக்கு ஆணையிட்டபடியினாலே என் பிள்ளைகள் நன்றாயிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் பெற்றோர்களாகிய நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் நெருங்கி வாழ வேண்டும், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கென்று பிழைக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 26ஆம் சங்கீதத்திலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது 3, 4, 5 வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கே ஆபிரகாமுக்கு சொன்ன அதே காரியத்தை இங்கே ஈசாக்குக்கு சொல்லுகிறார். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் அதை சொல்லல, ஈசாக்குக்கும் அதே சொல்லுகிறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். முதல்ல ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சொன்னாரு, இப்ப ஈசாக்குக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரம்பரையான்னு சொல்லுவோம்ல, பரம்பரையா. ஆபிரகாமுடைய பரம்பரையில ஈசாக்கு வந்தான், ஈசாக்குடைய பரம்பரையிலே ஏசா, யாக்கோபு வந்தார்கள். இவ்விதமாக அந்த சந்ததிகளை எல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமு கிட்ட நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த காலை வேளையில உறுதியாய் நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார், உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? சத்தியம் பண்ண மாற மாட்டோம்ல. நம்மளே ஐயோ சத்தியம் பண்ணிட்டேனே, நான் ஒரு சத்தியம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைப்போம். இப்போ ஆண்டவரே சத்தியம் பண்ணி இருக்கிறாரு. என்ன? உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அல்லேலூயா. இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் நாம. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் நாம. அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆணையும் அந்த வாக்குத்தத்தங்களும், ஈசாக்குக்கு சொன்ன அந்த ஆணையும் வாக்குத்தத்தங்களும் அவருடைய சந்ததிகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உண்டு. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்மால நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களையோ தேசங்களையோ காடு என்ன சொல்லலாம் நிலங்களையோ காடுகளையோ அல்லது வீடுகளையோ வைக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அல்லேலூயா. நேத்துவதற்காக ஜெர்மனி போனேன். இங்கே ஒரு காசா கிரன்
அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டடம் ஆயிட்டு இருக்கு. 5 மாடி கட்டடம், 213 வீடுகள், அது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஹல்லேலூயா. அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு 23 24 வயசு தான் இருக்கும். 63 லட்சத்துக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த பிள்ளை இடம் வாங்குது அப்படிங்கும்போது அதுக்காக ஜெர்மனை சொன்ன போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. காரணம் ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா ஆண்டவரை தேடினார், அவங்க அப்பா ஊழியக்காரனா இருக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை 23வது வயதிலே அந்த பிள்ளை 63 லட்சத்துக்கு என்ன வாங்குறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்குறது என்று சொன்னால் அதை எந்த காரணத்தை கூட நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனா நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். ஏனென்றா அவங்க அப்பாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அந்த பிள்ளையிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் 63 லட்சம் 23 லட்சத்துக்கே ஒரு வீடு வாங்க முடியாது. ஆனா 63 லட்சத்துக்கு அந்த பிள்ளை 23 வயதிலே ஒரு வீட்டை வாங்குறது என்றால் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் அதை செய்தார். ஏனென்றால் அந்த பிள்ளையுடைய அப்பாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய அப்பா ஆண்டவரை தேடினார். அதனாலே அப்பாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த பிள்ளையிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அதனால அப்பாமார்களாகிய நாம், அம்மாமார்களாகிய நாம் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். நான் என் அம்மா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படி இந்த சூலூரை பட்டா போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியும், சூலூரை பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் எங்களுக்கு வீடே கிடையாது, ஒரு சின்ன புறம்போக்கு இடத்துல ஒரு வீட்டை கட்டி இருந்தோம். அந்த வீட்டுல இருந்தா எங்க அம்மா இன்னைக்கு வரை அந்த வீட்டுக்கு பட்டா கிடைக்கல. ஆனா கர்த்தர் அம்மாவுடைய ஜெபத்தை கட்டி இந்த சூலூர்ல பல பட்டாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் அமிதமாகவே நிறைவேறுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்காக ஆண்டவரை தேடாவிட்டாலும் நம்முடைய சந்ததிக்காக ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் சந்ததிங்கிறாரு. நல்லா புரியணும், அதுக்காகத்தான் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன். இங்கே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த தேசத்திலே தரிசனம் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை, சொல்லுமா, நாம் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய விதிகளையும் தேவனுடைய சட்டங்களையும் கைக்கொள்ளும் போது நம்முடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறதை காட்டிலும், பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டணுங்கிறதை காட்டிலும், பிள்ளைகளுக்கு எதையாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதை காட்டிலும் நாம தேவனுடைய நியமங்களையும் சட்டங்களையும் கை கொண்டா நம்முடைய சந்ததியை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல சந்தேகம் இல்லை. என்றால் ஆண்டவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்னுடைய நியமங்களையும் என்னுடைய விதிகளையும் என்னுடைய கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அப்படின்னா யார் கை கொண்டா? ஆபிரகாம் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல நம்ம ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் தேவனுடைய சட்டங்களையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய நீதிகளையும் அவர் சொல்லிய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தா என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு இல்ல, நான் புத்திமானாய் நடந்து கொண்டா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அல்ல, நாம் தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய விதிகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். என்னுடைய சந்ததிகளுக்காக நான் செய்ய போகிறதெல்லாம் நான் தேவனுடைய விதிகளை கைக்கொள்ள போகிறேன், தேவனுடைய சட்டங்களையும் தேவனுடைய நியமங்களையும் கைக்கொள்ள போகிறேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, கர்த்தர் வாக்கு பண்ணின, எனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் என்னுடைய சந்ததிகள் மேல் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5 தானே? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்மாலே உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், இங்க பாருங்க, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. யார் நிமித்தமா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க? ஆபிரகாம் நிமித்தம். ஆபிரகாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான், ஆபிரகாம் தேவனுடைய நியமங்களை கை கொண்டான், ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அதி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஈசாக்குடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் ஈசாக்கு அல்ல, ஆபிரகாம், அவனுடைய தகப்பன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் தேவனுடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார் என்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய இங்க பாருங்களேன், உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாய் உங்களை இந்நாள் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய சந்ததிகள் அல்லது யாக்கோபுடைய சந்ததிகள் அல்லது யோசேப்புடைய சந்ததிகள் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அவருடைய தகப்பன்மார்கள், அவருடைய பெற்றோர்கள் தேவனை தேடினார்கள். அல்லேலூயா. அவர்கள் நிமித்தமாக அந்த சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இன்றைக்கு இங்கே இருக்கிறதான பெற்றோர்களாகி நாம் அல்ல வாலிபர்களாகி நாம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பலம் அல்ல, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நிமித்தம், நான் கர்த்தரை சேவிக்கிறது நிமித்தம், நான் கர்த்தருக்காய் வாழுகிறது நிமித்தம், நான் கர்த்தரை தெரிந்து கொண்டது நிமித்தம், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நிமித்தம் என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நன்றாக தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு போறீங்க, எதற்காக இந்த ஆண்டவரை தேடுறீங்கன்னா, என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட, என் சந்ததிகள் நல்லா இருக்கத்தக்கதாக, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கத்தக்கதாக நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த ஆண்டவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை கைவிட மாட்டேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால நான் அந்த ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்லல, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு நம்மை ரட்சிக்கிறது நிமித்தமாக, நம்மை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக இவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலே, நாம் கர்த்தருக்காய் வாழ்வதனாலே நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் நமக்கு தெரியாது, ஆனால் ரட்சிக்கப்படுவார்கள். அதான் வேத வார்த்தை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே தயவு கிடைத்ததுன்னு சொல்லி இருக்குது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது அப்படின்னு வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. உலகம் முழுவதையும் அழிக்கும்படியாக தேவனுடைய திட்டம் வந்தபோது, தேவனுடைய நோக்கம் வந்தபோது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கோ, நோவாவுடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததுன்னு சொல்லல. நோவா என்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஆனால் காப்பாற்றப்பட்டது யாரு? அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பமும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெறுவோம். நாம் கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும் போது நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள், நம்முடைய வீட்டார் காப்பாற்றப்படுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. அதற்காகவே நாம் ஆண்டவரை தேடுவோம். அதற்காக பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக. ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே பிள்ளை அந்த பெண்கள் எல்லாம் அழுது கொண்டு போது அவர் சொன்னார், நீங்கள் எனக்காகவும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும், அல்லேலூயா, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய எண்ணம் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் மேலதான் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் போது அந்த கிருபை நம்முடைய குடும்பத்தையே காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. அதானே அதுல பார்க்கிறோம், அங்கே வாசிக்கிறோம் அல்லவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிக்க. சொல்லுமா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனாலும் உன்னுடனே உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டான், நோவா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுடைய பிள்ளைகள் மனைவிக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கல. ஆனா நோவாவின் நிமித்தம் அவனுடைய குடும்பமே காப்பாற்றப்பட்டது. உங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் ஒருவர் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினால், நீங்கள் ஒருவர் ஆண்டவரை தேடினால், ஒருவர் கர்த்தருக்குள்ளாய் வாழ்வீர்களானால் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் முழுவதும் உங்கள் ஒருவரால் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. உங்கள் ஒருவரால் உங்களுடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும். அப்படியானால் உங்க குடும்பத்தின் எதிர்காலம் முழுவதும் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. உங்க பிள்ளைகளுடைய கரத்திலே இல்ல, வேறு யாருடைய கரத்திலும் இல்ல. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலம் எல்லாம் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். உங்களுக்கு, அல்லேலூயா, உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். அப்போது உங்களுடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும். உலகமெல்லாம் அழியட்டும், தண்ணீர் வரட்டும், நெருப்பு வரட்டும், அழிவு வரட்டும், உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிடைத்த கிருபை கிடைத்ததானால் உங்களுடைய குடும்பம் எல்லாம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்த போது அந்த தனி மனிதனுக்கு மாத்திரமல்ல ரட்சிப்பு, அவனை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றவில்லை, நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் முழு குடும்பமும் அந்த ஒரு மனிதனாலே காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. என்னாலே என் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அப்படியா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் என் கையில் இருக்குது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம்
என் கையில. எப்படி என் கையிலன்னா, நான் கர்த்தரை தேடுவதனாலே, நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்வதனாலே, நான் கர்த்தருக்காய் வாழுவதனாலே என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியான அவளுடைய எதிர்காலம் அவங்க கையில இல்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய கையில இல்ல, அது நம்முடைய கையில இருக்கிறது. நம்முடைய கையில இருந்தா எப்படி நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் திறமைசாலிகளாவோ பணக்காரர்களாவோ படித்தவர்களாக அல்ல, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சா போதும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எனக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக புலம்புகிறோம், இவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி படிக்க மாட்டேங்கிறானே, சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறானே, இப்படி எல்லாம் இருக்கிறானேன்னு கவலைப்படுகிறோமே. அந்த கவலையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் சொல்லல. திரும்ப திரும்ப ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் வசனம் தான் சொல்லி இருக்கிறேன், திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அதுக்காக நீ என்ன செய்யணும்? இந்த ஆபிரகாமை போல ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்துப்படியா நான் ஒருவன் நடப்பதினாலே என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்தோம் அல்லவா? அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியை. ஹல்லேலூயா. 10:15 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை, அவர்களுக்கு பின் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கும் இருக்க கவலை இருக்குல்ல? எல்லாருக்கும் நம்ம காலம் வரையிலும் எப்படியா காப்பாத்திடலாம், எப்படியா சாப்பாட்டு போடலாம், எப்படியா போடலாம். நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற கவலை பெற்றோர்களுக்கு உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருக்கும் இருக்கும். சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் என்னன்னா, என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்முடைய சந்ததிகளை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை விட வேற என்ன வேணும்? ஏன் கர்த்தரை தொழுது கொள்ளணும்? ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? ஏன் ஆண்டவருக்காய் வாழுகிறீங்க? ஏன் ஆண்டவருக்காய் சில கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, ஐயோ நான் எனக்காக கஷ்டப்படலைங்க, என் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காய் வாழுகிறேன், ஆண்டவருக்காக இந்த காரியங்களை செய்கிறேன் என்றா என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு இங்க ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தோ சுகமோ புகழோ பெருமையோ அல்ல. நீங்கள் கர்த்தருக்காய் வாழ்வதனாலே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினாலே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:24. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சாலமோன் சொல்றார், என்ன சொல்றாரு? தேவரீர் என் தகப்பனாய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தீர்? காத்தருளினீர். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் நான் சொன்னதையெல்லாம் செய்கிறான், நான் நினைத்ததெல்லாம் செய்கிறான். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இப்பொழுது சொல்லுகிறார், சாலமன் என்ன சொல்லுகிறார்னா, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தீர்? காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சாலமனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை. யாருக்கு தான் கொடுத்தாரு? தாவீதுக்கு தான் கொடுத்தாரு. உன் சந்தையை இந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் ஆளும்படியான ஒரு மனிதனாய் வைப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை காத்தருளி அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி அதை கரத்தினால் நிறைவேற்றினீர். அப்போ
நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்பா அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார். அதனால பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லணும், அப்பா ஆண்டவரை தேடுங்கப்பா, ஆண்டவரை தேடுங்கப்பா, சர்ச்சுக்கு வாங்கப்பா, நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால எங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா எழுதுறாங்க, என்னதான் எழுதுறாங்க தெரியல பிள்ளைகள்லாம். அடுத்த வாரத்துல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உங்க பிள்ளைகள் பக்கத்துல உட்காரணும், சரியா? அவங்க கை தட்டுறாங்களா, பாடுறாங்களா, செய்தி கேட்கிறாங்களா, என்ன எழுதுறாங்க, எல்லா டீச்சர்ஸும் வரிசையா பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்க பக்கத்துல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உட்காரணும், சரியா? அவங்க கவனிக்கிறது இல்ல, பாட்டு பாடுறது இல்ல, கை தட்டுறது இல்ல, எல்லாம் சண்டே கிளாஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க, இங்க வந்தா செய்யறது இல்ல. அதை கவனிக்க முடியும். அடுத்த வாரத்துல இருந்தெல்லாம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வரிசையா உட்கார்ந்துருங்க, சரியா? ஏன்னா பிள்ளைகள் இதை கவனிக்கணும். இந்த பிள்ளைகள் போய் பெற்றோர்கிட்ட சொல்லணும், அப்பா நீங்க எனக்கு சொத்து சோமெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம், அது உங்களால முடியாது, நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மார்ட்ட சொல்லணும், அம்மா அம்மார்ட்ட சொல்லணும், அப்பா அம்மா நீங்க எனக்காக ஒண்ணும் சேர்த்து வைக்க முடியாது, சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வராம இருக்கும்போது ஏன்பா எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிறீங்க, சர்ச்சுக்கு வாங்கப்பா, நீங்க சர்ச்சுக்கு வந்தாலே நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கையில இருக்குது, உங்க கையில்னா உங்க கையில இருக்க பணத்தினால இல்ல, திறமையினால இல்ல, நீங்க ஆண்டவரை தேடுவதனாலே அந்த ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னையிலிருந்து பிள்ளைகள் சொல்லணும், அப்பா ஜெபம் பண்ணாம இருக்கும்போது, அப்பா வேதம் வாசிக்காம இருக்கும்போது, அப்பா சர்ச்சுக்கு வராம இருக்கும்போது, அம்மா ஜெபிக்காம இருக்கும்போது, அம்மா சர்ச்சுக்கு வராம இருக்கும்போது, ஏமா எங்க எதிர்காலத்தை கெடுக்கிறீங்க, ஏமா எங்க எதிர்காலத்தை நீங்க அழிச்சு போடுறீங்க, சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஆண்டவரை தேடுங்கம்மா, ஆண்டவர் அது நிமித்தமா எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னதை யாரிலே நிறைவேற்றினார்? சாலமோன். அடுத்து 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. இப்ப சாலமோன் ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவனே என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்கட்டும், அதை செய்யுங்க. என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க சொன்னீங்களே அதை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ சொன்னீரே, அந்த சொன்னதை எனக்கு இப்ப நீங்க செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இங்க யார் சொல்றார்? சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். நீங்க பாருங்களேன், இதை கொஞ்சம் புரியும்படியா நீங்க படிங்களேன். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் என்னாக்கினீர், என் தாவீதுக்கு கிருபை செய்தீர், அது நிமித்தம் என்னை அவன் ஸ்தானத்தில் என்னாக்கினீர். அப்ப சாலமோன் ராஜாவானது சாலமோனுடைய திறமையினால் அல்ல, அவனுடைய ஞானத்தினாலும் அல்ல, அவனுடைய வேறு எந்த காரியத்தினாலும் அல்ல. தகப்பன் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றபடியினாலே அவனுடைய குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய நற்செய்தி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெரியவர்களா இருக்கிற வாலிபர்கள் இதையே உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கர்த்தரை தேடுவது நிமித்தம், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது நிமித்தமாக என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் யாருக்கு தான்? தாவீதுக்கு வாக்குத்தத்தம். என்ன? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. இப்போ அதை நிமித்தமாக என்னை அவன் ஸ்தானத்தில் என்னவாக்கினீர்? அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் ராஜா ஆகணும்னா நம்ம யாருக்கு பிரியமா இருக்கணும்? தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாயிருந்தான். ஆகவே அவனுடைய மகனாகிய சாலமோனை கர்த்தர் ராஜாவாக வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நல்ல பாஸ்டர் ஆகணும், இப்படி எல்லாம் நம்ம கனவு காண்றோம், நினைக்கிறோம் அல்லவா? அதுக்கு நாம என்ன செய்யணும்?
ரொம்ப உழைக்கணுமா, ரொம்ப கஷ்டப்படணுமா, ரொம்ப சேர்த்து வைக்கணுமா? நோ. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி நடங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தினை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். பாருங்க, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படு. எனக்கு செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. சாலமன் அப்படி ஜெபிக்கல. என்னை நீர் என்ன ஏராளமான ஜனத்தின் மேல் ராஜாவை வையும்னு ஜெபிக்கல. என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்குத்தத்தம் அருளினீர் அல்லவா, அதன்படியாக அதை உறுதிப்படுத்தும்படியாக தேவரீர் பூமியிலே தூளத்தையான ஏராளமான ஜனத்தின் மேல் என்ன ஆக்கினீர். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி தெரியுமா? என் தகப்பன் கர்த்தருக்கு பிரியமா நடந்தா இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ராஜாவா என்ன வச்சிருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்றாங்க. நான் சொல்றேன், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார், கர்த்தருக்காய் ஊழியம் செய்தாக, கர்த்தருக்கென்று வாழ்ந்தார்கள். அது நிமித்தமாக இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. வேறு எந்த திறமையும் இல்ல, படிப்பு இல்ல, அல்லது வேறு எதுவுமே இல்ல. என்னுடைய தாயும் தகப்பனும் கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமா இருந்தார்கள், கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்க. பெரிய பாஸ்டர் ஆகல, ஆனா ஆத்துமாதாயத்தில் அவங்களை விட யாரும் மிஞ்சவே முடியாது. கர்த்தருக்காக இரவு பகலாக ஜெபிக்கிறதிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலும் அவர்கள் நின்றார்கள். அதன் நிமித்தமாக இன்றைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்கிறது என் பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு என்னத்தை சேர்த்து வைப்பேன், ஒரு வீட்டை எப்படி நான் இதெல்லாம் ஃபர்கெட், இதெல்லாம் மறந்துருங்க. நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தா என்னுடைய சந்ததிகளை, என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களை ராஜாவாக்குவார், அவளுக்கு பூமியை சுதந்திரமாய் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சென்ட் நிலம் இல்ல, ஒரு சென்ட் இடம் இல்ல, வீட்டு கட்டுறதுக்கு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் இவ்வளவு சொத்து எப்படி சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு சொத்து எப்படி சம்பாதிச்சீங்க எனக்கே தெரியாது, எப்படி சம்பாதிச்சது தெரியாது. ஆனா இதெல்லாம் கர்த்தர் தந்தது. நான் என்னுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், அது நிமித்தமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார், காரணம் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தேன். அல்லேலூயா. இனி அவர்களுடைய சந்ததிகள் இன்னும் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க, ஏன்னா அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது. இதுதாங்க என்ன சொல்லலாம், ஒரு சட்டம், எழுதப்பட்ட சட்டம். இது தேவன் வைத்திருக்கிற நீதி. இதன்படியாகத்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதே 2 15 வசனத்தை வாசிக்கலாம். 2 15 வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் காத்தருளினீர். தகப்பனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினார். அவர் சொல்லி செய்யாம இருக்கவே மாட்டார். அதான் காத்தருளினீர். அப்படின்னா என் தகப்பனுக்கு அப்படி சொன்னீங்க, அதை நீங்க செஞ்சீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் பெற்றோர்களாகிய அல்ல வாலிபர்களாகிய உங்களுக்கு தான் சேர்த்தா நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஆகவே அந்த கர்த்தரை பிடித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், ஆகவே அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல அவருடைய சந்ததியாகிய நாமும் தேவனுடைய சித்தத்தின்படியாக, தேவனுடைய திட்டத்தின்படியாக, அவருடைய வாக்கின்படியாக நடப்போமானால் கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது முன்னே குழந்தைக்காக டெபாசிட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆர்டி போடுறது, ஒரு பணத்தை போட்டு வைக்கிறது, அந்த பிள்ளை பெருசாகும் போது படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் செய்யறவங்க இருக்கிறாங்க. தப்புன்னு நான் சொல்லல. அதெல்லாம் உதவாத போது கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க சம்பளத்துல கஷ்டப்பட்ட 1000 ரூபாய் சேர்த்து வைங்கன்னு வைப்போம். 20 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் 10 ரூபாய்க்கு சமம். 20 வருஷம் கழிச்சு பிள்ளைக்கு அது உதவி செய்யணும், 20 வருஷம் ஆர்டி போடுறீங்கன்னு வைப்போம், அல்ல எங்கேயோ சேர்த்து வைக்கிறீங்கன்னு வைப்போம். அந்த பணம் 20 வருஷம் கழிஞ்சா 1000 ரூபாங்கிறது 10 ரூபாய்க்கு தான் சமம்.
அந்த காலத்து தெரியுங்களா, நமக்கு ₹1 கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு பையன் நிறைய ஜாமான் வாங்கிட்டு அரையனா வீட்டுக்கு கொண்டு வருவாங்களாம். இன்னைக்கு ₹1 எவ்வளவு இருக்குது? முட்டாய் கூட கிடைக்காது. ஒரு முட்டாய் ₹5 யோசித்து பாத்தீங்களா? அப்ப இதே நிலைமை தான். நம்ம சேர்த்து வைக்கிறது இல்ல, கர்த்தருக்காய் வாழ்வதனாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே நான் கர்த்தருக்காய் வாழ்வேன், என் பிள்ளைகளுக்காக கர்த்தருக்காய் வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஈசாக்கு இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதே நேரத்தில் இந்த ஈசாக்கு எப்படி நடந்து கொண்டான், இந்த ஆசீர்வாதத்துக்கு எப்படி தன்னை பாத்திரவானாக்கி கொண்டான். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு நாம் பாத்திரலாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கில் நிறைவேறினது என்றாலும் அந்த ஈசாக்கு தேவனுக்கு பாத்திரலாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. முதலாவது நாம் இங்கே பார்க்கிறேன் என்ன என்றால், இங்கே 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு அவனை பலியிட போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஏக சுதனை எனக்காக பலியிடு என்று சொன்னார். அதிகாலை எழுந்து சேணம் கட்டி குதிரையும் கழுதைகளையும் வேலைக்காரையும் சேர்த்துக் கொண்டு பலியிட போகிறான். அல்லேலூயா. ஒரு இடத்துல சென்ற உடனே அங்கே என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரரை அங்கே நிறுத்தி விடுகிறான். நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். எல்லாம் இங்க கவனிங்க, பைபிளை படிக்காதீங்க. பைபிள் படிக்க வேண்டிய இடம் வீடு. அல்லேலூயா. பாருங்க, நானும் பிள்ளையாண்டான் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் என்றால், இதுவரை தன்னுடைய வேலைக்காரர்கள் சுமந்த கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேலே வைக்கிறான். 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் மேல் கொஞ்சம் பாரத்தை சுமத்தணும். அல்லேலூயா. பிள்ளைகள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு எந்த பெற்றோரும் பிள்ளைகள் மேல் எந்த பாரத்தையும் சுமத்துறது இல்ல, எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்ல. இந்த நிலைமை மாறணும். இப்படியே போனாங்கன்னா அவங்க எந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள மாட்டாங்க, எந்த சூழ்நிலைமை மேற்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் மேல் கொஞ்சம் பாரத்தை சுமத்தணும். அதனாலதான் நம்ம ஸ்கூல் எல்லாம் பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல பாரத்தை கொடுக்கறது இல்ல, பிள்ளைகள் இப்படித்தான் போறாங்க, இப்படி போறாங்க, முதுகு மேல சுமந்துட்டு பாரத்தை கொடுக்கிறான். அரசாங்கத்துக்கு தெரியும் வீட்டுல எல்லாம் பாரத்தை சுமக்க வைக்கிறது இல்ல, நம்மளாவது என்ன செய்வோம், சுமக்க வைப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் அதுவரை வேலைக்காரர்கள் சுமந்த கட்டை எடுத்து இப்பொழுது ஈசாக்கின் மேலே வைத்தான். இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா. அவன் முடியாதுன்னு சொல்லல. எந்த பிள்ளைகளும் அப்பா கொடுக்கிற கஷ்டத்தை, அப்பா வைக்கிற பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்திலே ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை கஷ்டப்படுத்த எந்த பெற்றோருக்கும் என்ன செய்யல, அந்த மனசே இல்லை. சரி அப்புறம் சரியாயிக்குவான், அப்புறம் அது செஞ்சுக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சமைக்க சொல்லி கொடுக்கறதே இல்லை, அம்மாவே சமைச்சிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு தோசை சுட கூட தெரியாது, பிள்ளைகளுக்கு ஒரு டீ வைக்க தெரியாது. இப்படி எல்லாம் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வளர்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஆசீர்வாதமா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. பிள்ளைகள் சிறுவயதா இருக்கும் போதே அந்த பிள்ளைகள் மேல் கொஞ்சம் பாரத்தை வைக்க வேண்டும். நீ இந்த வேலை நாங்க தெரியும், பாஸ்டமாக்க முடியாம இருந்ததுனால இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வேலை ஒதுக்கிடுவோம். ஒருத்தர் வீடு கூட்டணும், ஒருத்தர் பாத்திரம் கழுவணும், ஒருத்தர் துணி துவைக்கணும். அல்லேலூயா. எங்க பின்னெல்லாம் நிறைய துணி துவைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க அதிகமா துணி துவைக்கிற வேலை தான். இவங்களுக்கு 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு வீடு கூட்டுறது, ஒரு ஆளு பாத்திரம் கழுவுறது. அல்லேலூயா. அதனால இப்ப 5 மணிக்கு கிளம்பி வேலை செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை இளம்பிராயத்திலே என்ன செய்யறது, ஒரு வசனம் சொல்லியிருக்கிற, இளம்பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. இளம் வயதிலே கொஞ்சம் பாரத்தை வைங்க, அந்த பிள்ளைகளை சுமக்கட்டும். அவளிடத்துல சில பொறுப்புகளை கொடுங்க. இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா. முதல்ல தப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை எங்கே விடுறது கிடையாது. இன்னைக்கு அதான் உலகத்தின் மிகப்பெரிய அழிவுக்கு காரணம். இதைத்தான் சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டில இருந்து வண்டியில ஏறுறாங்க, ஸ்கூல் வாசல்ல கொண்டு விடுறாங்க.
ஸ்கூல் வாசல் இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுல கொண்டு விடுறாங்க. வழியில கூட என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த காலத்துல 6 மைல் 8 மைல் நடந்து போவோம். வழியில என்னெல்லாம் நடக்குன்னு நமக்கு தெரியும். கஷ்டப்படுறவங்க யாருன்னு தெரியும், நல்லா இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைகளை கொண்டு எங்க விட்டுறோம்? ஆமா, பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. ஆபிரகாம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தான் பலியிட போகிற தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மேலே கட்டைகளை வைத்தார். அல்லேலூயா. கொஞ்சம் சுமப்பா, கொஞ்சம் சுமந்து பாரு, கொஞ்சம் சுமந்து நீயே சும அப்படின்னு சொல்லி வச்சார். அல்லேலூயா. பிள்ளைகள் மேல் கொஞ்சம் பொறுப்பை கொடுங்க, சுமையை கொடுங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படட்டும். பிள்ளைகளை கஷ்டப்படாம வளர்க்காதீங்க. கஷ்டப்படாம வளர்ந்த பிள்ளைகள் ஒன்றும் நல்லா இருந்ததே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்பட, வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்படட்டும். சர்ச்சில் வந்து வேலை செய்யட்டும். நீங்க தான் வேலை செய்யறது இல்லைன்னா உங்க பிள்ளைகளையாவது சர்ச்சுக்கு அனுப்புங்க. பிள்ளைகளை சர்ச்சுக்கு வேலைக்கு விட்டுருந்தோம். அவங்க சொன்னாங்க எங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, அதனால நாங்க செய்யறோம். நாங்க இப்ப அவங்களும் செய்யறது இல்ல. கர்த்தருக்காக செய்கிற வேலைகளை எந்த காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது, செய்யணும். கர்த்தருக்காக பாரத்தை சுமக்கணும். இங்க பாருங்க, தான் பலியிட போகிற அந்த மகனை கட்டி பிடிச்சு முத்தம் செஞ்சு அவனை தூக்கிட்டு போயிருக்கணும். ஆனா அவன் மேலே கட்டைகளை வைத்தான். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று ஒரு நாள்ல அந்த பையன் சாட்சி சொல்லுவான், அந்த பிள்ளை சாட்சி சொல்லும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதல்ல பிள்ளைகள் மேல கொஞ்சம் பாரத்தை வைங்க. கஷ்டப்படுறது நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவிலே பிரதமராக ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் பேப்பர் போட்டவரான். அதுக்கு முன்னாலே இருந்த ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி, அவர் அப்படி கஷ்டப்பட்டவங்களாம், பேப்பர் போட்டவங்களாம், தெருவிளக்கில் உட்கார்ந்து படிச்சவங்களாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க, அதனால 12க்கு மேல போறதில்ல. 12ல எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டா 280 அப்படின்னு சொல்லுது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அந்த பிள்ளைகள் படிக்குதா? அப்ப கஷ்டப்படட்டும், நல்லா வேலை செய்ய வைங்க, உழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க, வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்க, சர்ச்சு வேலையை செய்ய சொல்லுங்க. நான்லாம் சர்ச்சுக்கு ஏராளமான வேலை செய்யுங்க. ஊழியக்காரர்களுக்குன்னே நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தேன், அப்ப இருந்தேன். அதனால இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகளை வேலை செய்ய விடுறதுக்கு மனசுல. ஒரு நாள் நான் நல்லா ஞாபகம் இருக்கு, யாரு பாலு இருக்கிறாங்களா? ஆமா, ஒரு நாள் கௌசல்கிட்ட இந்த அப்போ அங்க அந்த சர்ச்சில் மேல தண்ணி கொண்டு போகணும், கீழே இருந்து தண்ணி கொண்டு போகணும். அப்போ நான் சொன்னேன், கௌசல் இந்த 2 குடம் தண்ணியை மேல கொண்டு வை அப்படின்னு. இல்லையா, அவன் சரின்னு சொன்னான். நான் அப்படி பாக்குறேன், அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போறாரு. அவங்க அப்பா தூக்கி ஒன்று மேல வச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யாத, நான் செஞ்சுக்கிறேன். இவனை எப்படி வேலை செய்ய முடியும்? வாலிபனான பிறகு எப்படி வேலை செய்வாங்க? யோசித்து பாருங்க. ஆனா ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் மேலே கட்டளை வைத்தான். இருவரும் எப்படி போனாங்க? ஒருமித்து போனார்கள். சண்டை போட்டுட்டு போகலன்னு அர்த்தம். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. அதனாலதான் கீழே சொல்லி இருக்குது, இருவரும் கூடி போனார்கள். மகன் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எங்க அப்பா கொடுக்கிற சுமை என்னால சுமப்பேன், கஷ்டமானாலும் சுமப்பேன், கடினமானாலும் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக. ஒரு மனிதனை யோசித்து பாருங்க, பலியிட வேண்டுமானால் எவ்வளவு கட்டை வேணும் யோசித்து பாருங்க. அதையெல்லாம் ஈசாக்கின் மேலே ஆபிரகாம் வைத்தார். அப்ப யோசித்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, பிள்ளைகள் மேல் உங்களுடைய பாரங்களை கொஞ்சம் கொஞ்சம் சுமத்துங்க. அப்ப பிற்காலத்திலே அந்த பாரம் அவங்களுக்கு எளிதா இருக்கு. நான் அப்பவே சுமந்திருக்கிறேன். இப்ப சொல்லுவாங்க, நீங்க எப்படி இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறீங்க? நான் அப்ப இருந்தே செய்வேன். அப்ப இருந்து என்னால மனைவிக்கு முடியாம இருக்கும்போதே நான் செய்வேன். அப்ப முடியாம வந்த பிறகு ஃபுல்லா செய்வேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பழகிட்டே எப்படி பிள்ளைகளையும் பழக்குங்க, கொஞ்சம் கஷ்டப்படட்டும். சரி இருக்கட்டும். 2வதாக இங்கே அதே 22ஆம் அதிகாரத்தில் கீழே வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்தில் இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் திரும்ப இருவரும் கூடி போய் எதை சொல்லுகிறான்? தகப்பன் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. இங்க 2 காரியத்தை நம்ம கவனிக்கணும். பிள்ளைகள் முன்னால விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். சொல்லுவா, ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா, ஆண்டவர் செய்வாருப்பா, ஆண்டவர் தருவாருப்பா. ஃபீஸ் கட்டணுமா?
சரி, ஆண்டவர் ஜெபம்னும் ஆண்டவர் இப்படியா செய்வாரு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இப்படி ஜெபம்னா காரியங்கள் நடக்கும். விசுவாச வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளிடத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் செய்வார்ப்பா, ஜெபம் பண்ணா கர்த்தர் தருவாருப்பா, நீ கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீ நல்லா ஜெபம் பண்ண நல்ல மார்க் வாங்குவ, இப்படி என்று விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அதை ஈசாக்கும் ஏற்றுக்கொண்டான். அதனால சொல்லுங்க, அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். திரும்பவும் சொல்லி இருவரும் கூடி போனார். அப்படின்னா என்ன? ஆமா, கர்த்தர் எப்படி பார்த்துக்குவாரு அப்படின்னு. ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கு என்ன வரல? நம்ம பிள்ளைங்கன்னா சண்டை போடுவாங்க. அது எப்படி ஆண்டவர் வைப்பாரு? நம்ம சம்பாதிச்சாதானே, நம்ம கஷ்டப்பட்டாதானே இப்படி இப்படின்னு பிள்ளைகள் என்ன வந்துடும். அப்பாவுக்கு மகனுக்கும் நிறைய அப்பாவுக்கு மகனுக்கும் சண்டை வருது. அப்பா சொல்றத மகன் விசுவாசிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை. அப்பாவை மகன் நம்புறது இல்லை. நிறைய இப்ப எல்லாம் அப்படித்தான் நடக்குது. எந்த அப்பாவையும் எந்த மகனையும் என்ன செய்யறது இல்லை, நம்புறது இல்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னான். அல்லேலூயா. ஈசாக்கு அதை நம்பினான். அல்லேலூயா சொல்லுமா. பிள்ளைகள் அப்பா சொல்றத கொஞ்சம் நம்பணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, அப்பா சொல்றத நம்புங்க, அப்பா சொன்னா செய்வாரு, அப்பா சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லணும். எங்க அப்பா சொல்லுவாரு செய்ய மாட்டாரு, எங்க அப்பா இப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாரு செய்ய மாட்டாரு அப்படின்னு இருக்க கூடாது. எங்க அப்பா சொன்னா செய்வாரு. அல்லேலூயா. அம்மாமாரு சொல்லி கொடுக்கணும், அப்பா சொன்னா செய்வாருடா, அப்பா வாங்கி தந்து அவரா வாங்கி தருவாரா, நான் தான் வாங்கி தரணும். அப்பா கொண்டு சம்பளத்தை யார்ட்ட கொடுக்குறாரு? மனைவிட்ட கொடுக்குறாரு. இந்த அப்பா பத்தி குறை சொல்றேன்னு தெரியா, அவர் அப்படித்தான்டா வாங்கி தரேன், நான் தான் வாங்கி தரேன்டா. இவங்க என்ன போய் சம்பாதிச்ச மாதிரியும், இவங்க பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரியும். அல்லேலூயா. அப்பா சொன்னா செய்வாருப்பா, அப்பா செய்வாரு, அப்பா அப்படிதான். நல்லா அப்பா பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்ற தாய்மார் இருக்கீங்களா இங்க? ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. எனக்கு தெரியும், அப்பாவை குறை சொல்லியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்த தாய்மாரெல்லாம் இருக்கிறாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் பகையை உண்டாக்குற தாய்மாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவை பத்தி குறை, அவர் அப்படிதான், எப்பவும் கோபம், நான் அவரோட வாழ்றதே பெரிய விஷயம், நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்படித்தான், ஒரே தொல்லை, ஒரே அடித்தடி, ஒரே பிரச்சனை அப்படின்னவனுக்கு அந்த மகனுக்கு அப்பா மேல என்ன உண்டாகும்? எங்க அம்மாவை இப்படியா வச்ச, எங்க அம்மாவை அடிச்சியா, எங்க அப்பாவை திட்டினியா, உங்க கூட வாழ்ந்தெல்லாம் இப்படி சொல்றாங்களே, அப்போ உன்னை பாத்துக்கிறேன் பாவன். அல்லேலூயா. அம்மா பையனுக்கும் அப்பாவுக்கும் பகையை உண்டாக்கிடுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் உண்டாக்கியிருக்காங்க. எனக்கு தெரியும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏன் அன்பு இல்லைன்னா அதுக்கு காரணம் அம்மாமார் தான். அல்லேலூயா. அம்மா சொல்லிட்டே இருக்கணும், உங்க அப்பா அப்படித்தான்டா, கோவப்பட்டாலும் நல்லவர்டா, கோவப்பட்டாலும் நல்லதான் செய்வாரு, கொஞ்ச நேரம் தான் கோவப்படுவாரு, அப்புறம் நல்லா இருப்பாரு. சரி, உங்க அப்பா உன்னை எப்படி வளர்த்தாரு தெரியுமா, சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாரு தெரியுமா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தார் தெரியுமா, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு தெரியுமா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெத்தேன், வளர்த்தேன், உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு யார் சொல்றது? அம்மா தான் சொல்றது. அப்பா ஒரு காலம் சொல்ல மாட்டார், நான் உன்னை வளர்த்தேன்னே கூட சொல்ல மாட்டாரு, உன்னை தூக்கி சுமந்தேன்னு கூட சொல்ல மாட்டாரு. அவன் என்ன சொன்னாலும் இப்படிதான் அப்பா மாதிரி போவாங்க. அல்லேலூயா. தயவு செய்து அப்பா வார்த்தையை நம்புறதுக்கு பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. உங்க அப்பா நல்லவர்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. எவ்வளவு மோசமானவர் இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட உங்க அப்பா மோசமானவர்னு சொல்லவே சொல்லாதீங்க. அல்லேலூயா. அப்பாவை போல நல்லவர் உலகத்துல இல்லவே இல்லை. அதனால்தான் நீ உயிரோட இருக்கேன்னு சொல்லணும். உங்க அப்பா இப்ப பையன் வந்து பாரு, அவர் அப்படி எல்லாம் பேசுறாரு, சொல்லிவே அப்படி, என்னடா சொன்ன, அவரை அப்படி சொல்லி வைக்க சொல்றியா, உன்னை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா, ஒரு தடவை உனக்கு வியாதி வந்துச்சு, தூக்கிட்டு ஓடினாரு தெரியுமா, அப்படி தூக்கிட்டு ஓடாம இருந்தா அன்னைக்கே செத்துருப்படா, நீ உன்னை தூக்கி சுமந்துதான்டா டாக்டர் கிட்ட கொண்டு போனாரு, கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சாருடா, இப்படி எல்லாம் சொல்லணும். அம்மாமார் சொல்லுவீங்களா? சத்தத்தை காண பாருங்க. அப்படின்னா சொல்லலன்னு அர்த்தம். அவங்கள பத்தியே தான் சொல்லுவாங்க. நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன், 10 மாசம் சுமக்காம எப்படி பெற முடியும்? 10 மாசம் சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை பெத்தேன். ஆமா பெத்தேன், அப்புறம் வளர்த்தேன், அப்புறம் உன்னை படிக்க வச்சேன், அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சேன். இதெல்லாம் செஞ்சது உண்மையா யாரா இருக்குன்னு தெரியுமா? அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா சொல்றது யாரு? அம்மாமார். இங்க நான் என்ன சொல்றேன்னா, அப்பா சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி கொடுங்க. உங்க அப்பா நல்லவர்டான்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. சரி, இங்க என்ன சொல்லிருக்கு? தகப்பன் சொன்னதை அவன் நம்பினான். அப்பா சொல்றாரு கர்த்தர் பார்த்துக் கொள்வாருன்னு, அப்ப அவனும் நம்பினான். அதே நேரத்தில் தகப்பனும் விசுவாச வார்த்தையை சொன்னான். மூன்றாவதாக 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள்.
அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை சரி, ஈசாக்கை பத்தி இன்னொரு காரியம் சொல்லணும்னா 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, தகப்பன் பார்த்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். அல்லேலூயா. வேலைக்காரனை அனுப்பிச்சு, அப்பா கூட போய் பார்க்கல, வேலைக்காரனை அனுப்பிச்சு ஒரு பொண்ணை கொண்டு வந்தாரு. அந்த பொண்ணை மனைவியா ஏத்துக்கொண்டான். நம்மளோட பையன் அப்படி ஏத்துக்கொள்வானா? ஏத்துக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. நான் பார்க்கணும், நான் பேசணும், கொஞ்ச நாள் பழகணும்னு கூட இனி கொஞ்ச நாள் கழிச்சா சொல்லிடுவாங்க. இப்ப எல்லாம் நான் பேசிக்கிறோம், முதல்ல மனம் திறந்து பேசிக்கிறோம், என்னன்னு கேட்டுக்கிறோம், பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்குன்னே போன் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி என்ன எல்லாம் பேசி கடைசியில காரியத்தையே கெடுத்து போயிடுவாங்க. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். இங்க பாருங்க, அவளை திருமணம் பண்ண, அதை விடுவோம், அதை அந்த சாப்டர் அப்படியே விட்டுருவோம். இப்ப பாருங்க, தன்னை பலியிட ஒப்பு கொடுத்தான். இங்க சொல்லப்பட்டிருக்குது 29:9-10 வசனம், 22ஆம் அதிகாரம் 9-10 வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. அல்லேலூயா. ஈசாக்குக்கு சுமார் 30 வயசு. அப்போ 30 வயது வாலிபனை கட்டுறான். இப்பவாவது ஈசாக்கு தெரிஞ்சிருக்கு என்ன, நம்ம தான் அந்த கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு. ஆமா. இப்ப நான் சொல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, வயசு வந்துக்கிறவங்களே சொல்லுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டு என்னையா கட்ட போற, என்னையா பலியிட போற அப்படின்னு சொல்லி திமிர் பிடிச்சி என்ன செய்வான், கழுத்து கயிறெல்லாம் வீசி அவங்க அதுல இருந்து தப்பு வச்சிருப்பான். ஆனா ஈசாக்கு ஒண்ணுமே சொல்ல, குமாரனா ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டிலின் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. அப்பா மாறு சில நேரம் கட்டுவாங்க. முந்தியெல்லாம் கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப எல்லாம் கட்ட மாட்டாங்க. இப்ப எல்லாம் கட்டுனா அப்புறம் அந்த கை இருக்காது, அப்பாவுடைய கையெல்லாம் இருக்காது. அந்த காலத்துல கட்டுனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை தலைகளை தொங்க விட்ட தகப்பெல்லாம் இருக்கிறாங்க. தலைகளை விசுவாசிதான், தலைகளை தொங்க விட்டாரு ஒரு பையனை. அப்படியெல்லாம் செஞ்ச தகப்பன்மார் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல முடியுமா? யோசித்து பாருங்க. இப்ப இதெல்லாம் செய்யும் போது அங்கே ஈசாக்கு அமைதியா இருந்தான். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்றேன், அப்பா அல்லது தகப்பன் அல்லது தாய் உங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமாக ஏதாயில காரியங்களை செய்யும் போது அமைதியா இருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னையா இப்படி பண்ண, என்னையா கையை கட்டுன, என்னையா அப்படி பட்டுன, என்னையா அப்படி திட்டுன, நான்லாம் அப்படி கை, இதெல்லாம் சொல்லவே கூடாது. அப்பா அம்மா செய்யும் போது அமைதியா இருங்கள். அதற்கு 1000 அர்த்தம் இருக்கும். அதிலே விடுதலை இருக்கும், அதிலே வெற்றி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஈசாக்கு என்ன செய்தான்? 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். திரும்ப திரும்ப சொல்ற ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அது கண்டிப்பா அப்படி நடக்கும்னு அர்த்தம். வேதத்துல 2 தடவை சொல்லியிருந்தாலே அது அப்படியே நடக்கும்னு அர்த்தம். திரும்ப திரும்ப உன் சந்ததிக்கு தருவேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன், தகப்பனுக்கு ஆணையை நிறைவேற்றுவேன் எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா கண்டிப்பா தகப்பனுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட இருந்து இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முக்கியமான மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் சொன்னார் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அல்லேலூயா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு ஆண்டவர் வைத்திருந்தார்னா அந்த தேசத்திலே வாசம் பண்ணு. தேவன் சொன்ன இடத்துல இரு, தேவன் சொன்ன இடத்தை விட்டு போகாத. தேவன் இந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துல குடியிரு, இந்த சபைக்கு போ, இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தேசத்திலே நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து சொன்னார், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. அல்லேலூயா. அந்த தேசம் பஞ்சத்தின் நாளிலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் 100 ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற இடத்திலே நாம இருந்தோம்னா 100 பலன் கிடைக்கும். அல்லேலூயா.
ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் இந்த தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். அவன் விதை விதைத்த போது அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவன் சொல்ற இடத்துல நீ இரு, தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் இரு, இந்த ஊர்ல இரு, இந்த சபையில இரு, இந்த இடத்துல வாசம் பண்ணு, இந்த வேலையில இரு அப்படின்னு உறுதியா ஆண்டவர் சொன்னதுல இருங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியும் போது நூறத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம் எவ்வளவு இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமா, 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். அல்லேலூயா சொல்லுமா. நம்மேலே பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு, பெலிஸ்தர் என்றால் உலகத்தார், உலகத்தார் நம்மேல் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எதனாலே? நம்முடைய பிதாக்களாலே, நாம் தேவனுக்கு பயந்து வாழ்வதனாலே, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதனாலே மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு அவனுடைய எல்லாம் பெருகிட்டு அதையெல்லாம் பார்த்து பெலிஸ்தர் பொறாமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல சொல்ல போனா 16ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. அவங்க சொல்றாங்க, 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அல்லேலூயா. பெலிஸ்தர்களை காட்டிலும் இங்கே அபிமெலேக்கை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே சொல்றாங்க, நீ ரொம்ப பலத்தவனாயிட்ட, அதனால எங்க தேசத்தை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அல்லேலூயா. அங்கே இருக்காதபடி அவனை துரத்தி விட்டார்கள். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான் ஈசாக்கு. காரணம் என்ன? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அல்லேலூயா சொல்லுமா. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஈசாக்கு கர்த்தரை தொழுது கொண்டான். ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். அப்படியானா ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இங்கே எல்லாம் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேலையை, அதே காரியத்தை இப்ப இங்கே ஈசாக்கும் செய்கிறான். என்ன செய்தான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. எங்க அப்பா தொழுது கொண்ட அந்த தேவன் தான் எனக்கு வேணும். எங்க அப்பா ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை தான் நானும் ஆராதிக்கணும்னு சொல்லி இங்க ஈசாக்கு கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பனார்கள், உங்களுடைய தாய்மார்கள் இந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவரை பற்றி பிடித்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் தான் எங்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் சந்ததியார்கள் எல்லாம் இதைத்தான் சொன்னாங்க. நாங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய அந்த தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு கடைசியா செய்த சேவை என்னென்றால் அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் என்னவென்றால் நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்காக வாழ்வோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு ஈசாக்கு என்ன செய்தான்? அங்கே நம்ம பார்த்தோம்ல, அங்கே தகப்பன் வைக்கிற அந்த சுமையை அவன் சுமந்தான். தகப்பன் சொன்னதை நம்பினான். தகப்பன் தன்னை பலியிட அவன் ஒப்பு கொடுத்தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆமா, கடைசியாக அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். அல்லேலூயா. இப்படி நாம செய்தோம்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா
நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த காலை வேளையில ஒரு சில நிமிடம் நம்ம ஜெபத்திற்காக எல்லாரும், இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன், இந்த தேவன் தான் எனக்கு வேணும், இந்த தேவனை நான் ஆராதிப்பேன், இந்த தேவனை நான் பணிந்து கொள்வேன், இந்த தேவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் ஒப்பு கொடுப்பேன். Jesus, thank you, Lord. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடும் முள்மூடி பொன் சீரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவோ தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து நீ வாராயோ, இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. உங்களுக்காக அல்ல, உங்களுடைய சந்ததிக்காக அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த இயேசுவுக்காக வாழுங்கள். அந்த இயேசு மட்டுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர், அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கிறவர். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததியை மென்மேலும் உயர்த்துவேன், உன் சந்ததியை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கிற்காக, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழ நாம் தீர்மானம் செய்வோம். இவ்வளவு நாளும் நாம் நமக்காக ஆண்டவரை தேடி இருக்கலாம். இன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ உனக்காக மாத்திரமல்ல உன் சந்ததிக்காக இந்த இயேசுவை தேடு, இந்த இயேசுவுக்காய் வாழ். அவர் உன் சந்ததியை கைவிட மாட்டார், அவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நல்ல ஆராதனை தந்தீர், நல்ல வாக்குறுதியை தந்தீரதற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சந்ததிகளுக்காக உம்மை தேட
உமக்காய் வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சந்ததிகளை கைவிடாதேயும், எங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தள்ளும். அவளுடைய எதிர்காலத்தில் அவளை உயர்த்தி தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்து அவளை மேன்மையாக வைப்பீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவளுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடும். ஆண்டவரே, அந்த பெற்றோருக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடும். கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உனக்கு வாக்கு பண்ணினபடியே உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்வம்